Hello guys, welcome to another new video. 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம போட் ராக்கர்ஸ்ல இருக்கிற ஹெட்ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ போட்டுருந்தோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இயர்பட்ஸ் தான் அன்பாக்ஸ் அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ எந்த கம்பெனிலேருந்து நான் இயர்பட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா pTronங்கிற ஒரு கம்பெனி தான். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனி தான். பட் இது மேனுஃபேக்சர் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன pTron ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி 2014 இந்த கம்பெனி இருக்குது. பட் நமக்கு யாருக்கும் தெரியல. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஹெட்ஃபோன்ஸு இயர்ஃபோன்ஸ் எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கு, நமக்கு ப்ரைஸும் அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கிது. ஸோ அதனால் இதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் நீட்டாக கொடுத்துறாங்க. டிசைன் இங்கே pTron, அதுக்கப்புறம் உள்ளே என்ன டிவைஸ் இருக்குது அப்படிங்கிறது இதிலே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பின்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்ன இருக்குன்னு நம்ம அது அப்புறமேல் பார்ப்போம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கேஜ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நீட்டாக ஒரு பிளாக் ஃபினிஷில் பேக்கேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இது இப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஸோ இதுதான் மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பில்லு. ஸோ வாங்கும்போது நம்ம இப்போ அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது ஆக்சுவலாக வாங்கி 1 வீக் ஆச்சு. ஸோ அப்போவே வீடியோ எடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் இது யூஸ் பண்ணிட்டு யூஸர் ரிவ்யூ நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலாக இது 1.5 வீக்ஸே ஆச்சு. இப்போ யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2500 rupees வருது. பட் இது ஆஃபரோட நான் வாங்கும்போது 999, அதாவது 1000 rupees. ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் இன்னும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது 6, 7, 8 இந்த 3 நாள் நினைக்கிறேன் நமக்கு 899 rupeesக்கு வருது. மற்ற நாள் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி விலை ரைஸ் பண்ணிட்டாங்க, 1200 அந்த ரேஞ்ச் கிட்ட வருது. இந்த 3 நாள் நமக்கு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள இந்த மாதிரி சார்ஜிங் போர்ட், இந்த சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த வயரு. ஸோ அடாப்டர் இல்லை, அது நம்ம கிட்ட இருக்கிறது அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லென்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் தான். வேணால் நம்ம சார்ஜிங் நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன பட்டன் எதுக்கு அப்படின்ட்டு எல்லாம் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக 4 இந்த பட்ஸ் இருக்குல்ல, அது இதுக்கு பின்னாடி இது வந்து இன்கேஸ் நம்ம நிறைய டைம் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேண்டி எக்ஸ்ட்ரா 4 கொடுத்துருக்காங்க, அதாவது 2 பேர். ஸோ அவ்வளோதான், அதுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ இங்கே வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சார்ஜிங் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சார்ஜிங் பாக்ஸ், சரி இது பாக்ஸ்னு சொல்லிக்கலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த பாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 லைட் இருக்குது. இங்கே pTronங்கிற பேட்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 4 லைட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு வேண்டியது இந்த 4 லைட்டு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது, பெருசாக எந்த டிஃபிகல்ட்டும் இல்லை. லைட் ப்ரெஸ் பண்ண ஓப்பன் ஆயிரும். ஸோ அதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே தெரிகிற மாதிரி, அதாவது ரொம்பலாம் தெரியாது. இன்கேஸ் இது உள்ளே வச்சு சார்ஜ் பண்ணும்போது இதில் ரெட் லைட் இல்லாட்டி ப்ளூ லைட் 2 லைட் இருக்குது. ஸோ அது க்ளோ ஆகும்போது நமக்கு உள்ளே தெரியும். அதுக்கு வேண்டி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிளாஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆன் பட்டன் இருக்குது. ஸோ LR, அதாவது லெஃப்ட்டு இந்த இயர்பட்ஸ் லெஃப்ட் இங்கே வைக்கிறதுக்கும் ரைட் இங்கே கொடுக்குறக்கும் இங்கே பேட்ச் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், இதுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 லைட் இருக்குது. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அது காட்டிக்கும். ஸோ இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இயர்பட்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைட்டு, இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு. ஸோ இதோட ஃபினிஷிங் எப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாசி பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரப்பர், யூஷுவல் ரப்பரில் வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பின்னார் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம உள்ளே வச்சு சார்ஜ் பண்ணுவோம்ல. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா 2 பின்னாட் இருக்குது. ஸோ அதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு இப்படி வைக்கிறதுக்கு வேண்டி இங்கே 2 பின்னாட்டை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வெளியே பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் ப்ளூ கலரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கார்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேட் பிளாக்ல இருக்குது இந்த ரிங்குக்குள்ளே, வெளியே பார்த்தீங்கன்னா கிளாஸி பிளாக்ல இருக்குது. ஸோ இதான் 2 இயர்பட்ஸு. இப்போ இதோட யூசர் மேனுவல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே pTron அவங்க பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட என்ன வேரியண்ட், அதாவது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா pTronோட பேஸ்பட்ஸ் ட்ரூ வயர்லெஸ் ஸ்டீரியோ இயர்பட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது மெயினாக எதுக்கு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் வச்சு நல்லா நீங்கள் சாங்ஸ் கேட்பீங்க, இல்லை எனக்கு பேஸ் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இயர்பட்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். என்னோட மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா பேஸில் தான் எனக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா
நமக்கு அதோட டிசைன் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றதெல்லாம் அப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அட்வான்ஸ்டு வயர்லெஸ் ப்ளூடூத் கனெக்ஷன் தான். ஸோ அதோட டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ப்ளூடூத் டிவைஸும் இந்த இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இயர்பட்ஸ் உள்ளே வைக்கிறோம்ல, இதோட சைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 mm சைஸ்க்கு நம்ம இப்படி உள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஸ்பீக்கர் சென்சிட்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா 105 dB ± 3 dBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 32 Ohm, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் 2 பேட்ரி கெப்பாசிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி கெப்பாசிட்டிங் சார்ஜிங் இந்த டிவைஸோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 400 mAh. அதுக்கப்புறம் இயர்பட்ஸ் ஒரு இயர்பட்ஸோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 mAh. ஸோ ஆக்சுவலாக 2 இயர்பட்ஸ் எழுதும்போது நமக்கு 100 mAh வரும். ஸோ இதோட சார்ஜிங் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 hours போட்டிருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் 2 hours வரைக்கும் எடுக்குது. ஒரு டைம் 1.5 hours சார்ஜ் ஆகுது. இன்கேஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு டவுன் ஆயிடுச்சுன்னா 2 hours 2.5 hours வரைக்கும் டைம் எடுத்துக்குது. ஸோ இந்த பேட்டரி கெப்பாசிட்டி 400 mAhனால நமக்கு ஒரு இயர்பட்ஸ் 50 mAh. ஸோ நம்ம ரெண்டும் சார்ஜ் பண்ணும்போது 100 mAh ஒரு டைம்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எடுக்குது. ஸோ 4 டைம் நம்ம இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம்னா இந்த இயர்பட்ஸை நம்ம 4 டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ டைம் அது எதுவும் கொடுக்கல. இதோட டிவைஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார்ஜிங் டைம் அபவுட் 1.5 hours. இது ஆக்சுவலாக எதுன்னு தெரில. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது குயிக்காக சார்ஜ் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டாக் டைம்னு பார்த்தீங்கன்னா 5 hours கொடுத்துருக்காங்க. நம்ம மியூசிக் ப்ளே டைம் பார்த்தீங்கன்னா 6 hours. அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் பை டைம் பார்த்தீங்கன்னா 100 hours கொடுத்துருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கண்டினியூஸாக மியூசிக் மட்டும் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் 6 hours கொடுத்துருக்காங்க. பட் 4 hours 4.5 hours தான் நிற்குது. அதே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டாக் டைம்னு பார்த்தீங்கன்னா 5 hours. பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 hours 3.5 hours முடிஞ்சுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்ததுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸாலே இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா 5 hours கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு 3 hours 3.5 hours வருது. அது நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான். ஸோ ஸ்டாண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 100 hours கொடுத்துருக்காங்க. அது இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராடக்ட்டை ஃப்ரெஷ்ஷாக வாங்கும்போது இது தனியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எடுத்தோடனே இதில் சார்ஜ் சுத்தமாகவே இருக்காது. ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இதில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கணும். இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதை ஆன் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம 3 seconds ஹோல்ட் பண்ணோம்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட்டு ரெட் லைட்டு 2 லைட் இருக்குது. ஸோ நம்ம ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 seconds ஹோல்ட் பண்ணோம்னா ப்ளூ அண்ட் ரெட் லைட் ஆல்டர்னேட்டிவாக எரியும். அப்படிங்கிற பட்சத்தில் இது ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் இது ஆஃப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட் 5 seconds ஹோல்ட் பண்ணோம்னா இது ஆஃப் ஆயிரும். ஸோ இது ரெண்டுமே ஒரே டைமில் இப்படி இன்கேஸ் நம்ம சிங்கிள் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தனியாக யூஸ் பண்ணும்போது இன்கேஸ் இப்போ லெஃப்ட் மட்டும் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லெஃப்ட்டில் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இது 5 seconds ஹோல்ட் பண்ணால் இது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் ஒரே டைமில் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா ரெண்டுமே ஆன் ஆகும். அதுக்கப்புறம் பேரிங்கில் பார்த்தீங்கன்னா 2 டைமும் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ரெண்டுமே பேர் ஆயிரும். நம்ம ஆன் பண்ணால் மட்டும் போதும், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதை 2 seconds ஹோல்ட் பண்ணணும். ஸோ 2 seconds ஹோல்ட் பண்ணி விட்டோம்னா இதில் 2 பீப் சவுண்ட் வரும். ஸோ அது வந்தோடனே பார்த்தீங்கன்னா இது வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூட கனெக்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கால் அக்செப்ட் இப்போ இன்கேஸ் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கால் வருது, அப்போ அக்செப்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்துட்டு ஒரு டைம் எதனா இந்த லெஃப்ட் இல்லை ரைட் ஏதாச்சும் ஒரு இயர்பட்ஸில் ஒரு டைம் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா கால் அக்செப்ட் பண்ணியிருக்கும். அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பாட்டை வந்து ப்ளே பண்ணுறக்கும் பாஸ் பண்ணுறக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா ப்ளேவும் பாஸ் ஆயிரும். அதே நெக்ஸ்ட் சாங் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைம் டச் பண்ணும். அதே ப்ரீவியஸ் சாங் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 டைம் டச் பண்ணோம்னா நம்ம அடுத்த சாங் போய்க்கும். ஸோ இதான் அதோட பட்டன் ஃபங்க்ஷனு. அதுக்கப்புறம் இப்போ கனெக்ஷன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டிவைஸ் எந்த டிவைஸோ அதில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு சர்ச் பண்ணும்போது pTron Bassbudsங்கிற நேமில் வரும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி விட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ளூ லைட் இருக்குல்ல. ஸோ இதில் 2 லைட் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதில் ப்ளூ லைட் மட்டும் எவ்ரி 5 secondsக்கு க்ளோவாகி ஆஃப் ஆகும். ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் ஆகி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் சார்ஜிங். ஸோ சார்ஜிங்ட்டு போகும்போது
இயர்பட்ஸ் இருக்குல்ல, ஸோ இயர்பட்ஸ் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணி கழிச்சிட்டு சரி போதும் இதை சார்ஜ் பண்ணும் இல்லாட்டி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்துட்டு இப்படி தனியாக இப்படி வைக்க மாட்டோம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே தான் எடுத்து வைப்போம், ஏன்னா சேஃப்டி ஃபஸ்ட்டில். அது இல்லாமல் இதை மிஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது உள்ளே வச்சுருவோம். ஸோ உள்ளே வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகிட்டு தனியாக இப்போ யூஸ் பண்ணிட்டு தனியாக வெளியே வைக்கும்போது இது எப்போவுமே ஆன்லேயே இருக்கும். அதனால் நம்ம ஆஃப் பண்ண மறக்கக்கூடாது. அதுக்கு மெயினாக நம்ம கீழே வைக்க தேவையில்லை, எடுத்தோடனே இதுக்குள்ளே வச்சோம்னா நமக்கு இதோட லைஃபும் நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுவும் இல்லாமல் நமக்கு சார்ஜ் இதை தனியாக ஆஃப் பண்ண தேவையில்லை, ஆனால் இதுக்குள்ளே வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி இது சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 4 லைட் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது ஒரு லைட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 mAh அப்படிங்கிற ஒரு கணக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 400 mAh. ஸோ ஒரு லைட் பார்த்தீங்கன்னா 100 mAh, ஸோ 4 லைட் இருக்குது, அப்போ 400 mAh பேட்டரி இதில் இருக்குது. ஸோ 4 லைட் க்ளோ ஆகும். ஒரு mAh கம்மியாக இதில் அப்படியே ஒரு லைட் டிஸ்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை சார்ஜ் பண்ணும்போது இது இந்த பாக்ஸ்குள்ளே வைப்போம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சார்ஜ் எப்படி ஆகுதுன்னு தெரியறதுக்கு இங்கே ரெட் லைட் இருக்குல்ல, ஸோ அந்த லைட்டு க்ளோ ஆகும். ஃபுல் சார்ஜ் ஆகும்போது ஃபுல்லாக இந்த லைட் க்ளோ ஆகிட்டே தான் இருக்கும். இன்கேஸ் ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ப்ளூ லைட்டு ஒரு 15 செகண்ட் க்ளோ ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது இந்த இயர்பட்ஸ் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் இதோட சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் லைட் எரியும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25%, அதுக்கப்புறம் அடுத்த லைட் 50, அடுத்து 75, அடுத்து 100%. அதே இந்த 4 லைட் மென்ஷன் பண்ணுறாங்க. இன்கேஸ் ஃபுல்லாக லைட்டு எல்லாம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிரும். அப்படியே நம்ம ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ப்ளூடூத் வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5.0. நெக்ஸ்ட் இதோட மொத்தம் இந்த ப்ராடக்ட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே கம்மி தான், 22 கிராம்ஸ் தான் வருது. நெக்ஸ்ட் இதோட கலர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் போயிட்டிங்கன்னா இந்த பாக்ஸு அதுக்கப்புறம் இங்கே வெளியே இருக்கிறதெல்லாம் ஒரே கலர் தான், இந்த கலரில் மட்டும்தான் இருக்குது. நம்ம கலர் ஆப்ஷன் போயிட்டால் இந்த ரிங் இருக்குல்ல ரவுண்ட் கலரில், இதோட மட்டும்தான் கலர் மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ அதுக்கப்புறம் ரெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்ற கலர் எதுவுமே அவங்க இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. ஸோ இந்த 2 கலர் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. கலரில் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மற்றபடி இந்த பாக்ஸு இந்த வெளியே இருக்கிறது எல்லாமே சேம் தான், இந்த ரிங்கோட கலர் மட்டும் தான் மாறும். இப்போ இது நம்ம ஆன் பண்ணிட்டு ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி பேர் பண்ணிட்டு இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக பேஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், அதாவது பேஸ் தான் இதில் மெயின் இம்பார்ட்டன்ஸ்க்காகவே இது வாங்கியிருக்கேன். ஸோ பேஸ்க்கு இப்போ இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஆன் பண்ணுறதுக்கு இதை 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணும். ஸோ 1 2 3. ஸோ 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோடனே ப்ளூ அண்ட் ரெட் லைட் ஆல்டர்னேட்டிவாக க்ளோ ஆகுது. டேர்ன்ட் ஆன் அப்படிங்கிறது இதிலே சொல்கிறாங்க, எப்போ டேர்ன் ஆன் ஆயிடுச்சான்னு பார்க்குறக்கு. ஸோ இப்போ இதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ செட்டிங்ஸில் போய் நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா pTron Bassbuds அப்படிங்கிற அதர் டிவைசஸில் வந்துருச்சு. ஸோ இப்போ அதை சர்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கனெக்ட் ஆயிரும். ஸோ இதிலே சொல்லிட்டாங்க ப்ளூடூத் டிவைஸ் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட்னு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து இப்படி பண்ணுறதா இப்படி பண்ணுறதா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த இயர்பட்ஸு, ஸோ இது வந்து இப்படி இந்த பொசிஷனில் நம்ம வைக்கிற மாதிரி பண்ணுங்களேன். இந்த 2 பின் இருக்குது சார்ஜிங் போட்டு, ஸோ அது மேலே வர மாதிரி நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ அப்போ அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம், இந்த 2 பின்னு மேலே வர மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இது உங்கள் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வச்சோன்னா நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இது வைக்கும்போதே நமக்கு ஃபீல் ஆகுது, வெளியே அவ்வளோக்கா நாய்ஸ் எதுவும் கேட்க மாட்டேங்குது, நம்ம பேசுகிற வாய்ஸ் நமக்கே நல்லா கிளியராகவே கேட்குது. ஸோ இப்போ மியூசிக் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ சாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே இருக்குது. ஸோ மெயினாக இது பார்த்தீங்கன்னா பேஸுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் அதிகமாக இருக்கிற சாங் தான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன், வேறு லெவலில் இருக்குது. அந்த போட் ராக்கர்ஸ் ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன்ல, ஸோ அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. வாய்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராகவே இருக்குது. பேஸ் தான் மெயின். ஸோ பேஸுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஸோ எனக்கு பேஸ் ரொம்ப தேவை, அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம பேஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராகவே இருக்குது. ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அதேமாதிரி 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இது ஆன் பண்ணும்போது நான் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் ஆன் பண்ணேன் அப்படின்னு நம்ம மாறி மாறி ஆன் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆயிடுச்சு. ஸோ அதில் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சுன்னா 5 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா இதில் க்ளோ ஆகும் இந்த ப்ளூ லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு 5 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா இந்த ப்ளூ லைட் க்ளோ ஆகிட்டே இருக்கும்.
இப்போ இதை ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம 1 2 3 4 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோடனே ப்ளூ லைட்டும் ரெட் லைட்டும் க்ளோ ஆகி டேர்ன்ட் ஆஃப்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட கனெக்ஷன் எல்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இப்போ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் கையால், அதாவது இதுக்குள்ளே வைக்கல, ஆட்டோமேட்டிக்காக என் கையால் 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணிட்டோடனே இதில் எந்த லைட்டுமே க்ளோ ஆகலை. ஸோ இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு இதில் 4 லைட் க்ளோ ஆகுதுல. ஸோ இப்போ 4 பவர் ஃபுல்லாக, அதாவது பேட்டரி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்னொன்று மென்ஷன் பண்ணிக்கிறேன், இது லெஃப்ட் ரைட்டுன்னு இதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக லெஃப்ட் இதில் ரைட் எது எங்கே வைக்கணும்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ மாற்றி வச்சு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, நான் இது வரைக்கும் வச்சு பார்த்ததில்ல. ஸோ நம்ம எதுக்கும் இவங்க கொடுத்த மாதிரியே வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இங்கே ரைட் இங்கே கொடுத்துருக்காங்க, ரைட் தான் ஆனில் இருக்குது. ஸோ அதை வைக்கிறேன். ஓகே, இப்போ ரைட் வச்சாச்சு. ஸோ ரைட் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூவும் ரெட்டும் லைட் ஒரு டைம் க்ளோ ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் ஆஃப் பண்ணவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த உடனே அதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. எஸ். ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஸும் ரெண்டுமே மேக்னெட்டு. ஸோ நம்ம இதை கிட்ட கொண்டு போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிக்குன்னு ஒரு சவுண்டில் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ கீழே விழுகிறதுக்கான சான்ஸே இல்லை பாருங்கள். ஸோ இப்போ கீழே விழுகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்கேஸ் தனியாக எங்கேயாச்சும் வைக்கிற டைமில் இருந்துச்சுன்னா இது ரெண்டு இப்படி வச்சுக்கலாம். ஸோ அது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், எடுத்தோடனே இதுக்குள்ளே வச்சுருவோம்ல. ஸோ ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ்ஸு அதுக்கப்புறம் டஸ்ட்டெல்லாம் பட்டுச்சுன்னா இதோட ஷைனிங் போயிடும். அதுக்காக இதை எப்போ யூஸ் பண்ணாலும் இந்த பாக்ஸ்குள்ளே எடுத்து வச்சுருங்க. ஸோ அதை இதுக்கும் சேஃப்டி, நமக்கும் சேஃபு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ஜஸ்ட் வச்சா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிளிப்பில் உள்ள போயிருது. ஸோ வச்சாச்சு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் இருக்கிறனால சார்ஜ் ஆகலை, இல்லாட்டி இது எவ்வளோ சார்ஜ் ஆகுது இங்கே ரெட் லைட் க்ளோ ஆகிட்டே இருக்கும் சார்ஜிங் டைமில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட இந்த pTron இயர்பட்ஸோட ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இயர்பட்ஸ் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பாய்.